இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஏர் ஃப்ரையர் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு பேச்சுலரா இருந்து எப்படி இந்த ஜீரோ ஆயில் டயட் சிக்கனை ரெடி பண்ணி சாப்பிடுறேங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இந்த மாதிரி டயட் ரெசிபியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெசிபிட்ட மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான மசாலான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சில்லி பவுடரு, அதோட உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா, அப்புறம் அது கூடவே கொஞ்சம் சிக்கன் பொரிக்கிற பொடியும், அதோடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கோங்க. அதோட ஃபிளேவர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா தெரியறதுக்கு ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. ஃப்ரிட்ஜ் இல்லனா கூட பரவாயில்ல, வெளியில ஒரு 15 மினிட்ஸ் நார்மலா வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஏர் ஃப்ரையர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை யூஸ் பண்ணுங்க गाइस. யூஸ் பண்ணாம குக் பண்ணீங்கன்னா உங்க ஏர் ஃப்ரையர் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் சிக்கனை உள்ள வச்சதும் கரெக்டா ஒரு 119 டெம்பரேச்சர்ல 25 to 30 மினிட்ஸ் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சிக்கனோட சேர்த்து சைடிஸ்க்கு கும்பரு அதோட ஜீரோ ஆயில் சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு செமையான டயட் ரெடி गाइस. அதோடவே சேர்த்து சிக்கனோட டேஸ்டும் அல்டிமேட். அப்புறம் அடுத்து என்ன குக்கிங் வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.